வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சீனுவ மதுவ குடிக்க வைக்கிறாங்க லிங்கம். அதோட நம்ம சீனு அப்படியே பிளாட் ஆறாங்க. அதோட நம்ம ரூமுக்கு போய் படுக்கலாம் அப்படின்னு நம்ம சீனு போக நேரம் நம்ம சாருவ அந்த ரூம்ல இருக்க வைக்காங்க. மாயாவ திசை திருப்பி அந்த வீட்டை விட்டே வெளிய அனுப்பிறாங்க. அந்த நேரத்தில தான் நம்ம மாயா ரூமுல சாரு போய் உட்காராங்க. சீனு இது நம்ம மாயா தான் அப்படின்னு சாருவ கெட்டி பிடிக்கிறாங்க. அப்பதாங்க பூகம்பம் கிளம்புன கதையா நம்ம லிங்கம் மாப்பிள்ளையோட சரவணோட இருந்த அப்பாவ அனுப்பி விடுறாங்க. அவங்க அப்பாவ வச்சு நியாயம் கேட்குறாங்க. இந்த பாருங்க என் பையனை கெட்டிக்க போற இந்த பொண்ணு இந்த சீனு கூட ஒரே ரூம்ல பார்த்தோம். இவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஊரை கூட்டுறாங்க. நம்ம ரகுராம் முடிவை எடுக்கிறாங்க. சாரு நம்மளுக்கு சீனு மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா நிலைமை தலைகீழா மாறுது. நம்ம சாரு பொய் பழி போட்டா அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிச்சுறாங்கன்னே சொல்லலாங்க. மாயா அதோட மாப்பிள்ளையோட அம்மாவை லிங்கம் கடத்தி வச்சிருப்பாங்கல்ல, அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. எல்லாம் சீனுவுக்கு இந்த சாரை கல்யாணம் பண்ண தான் பெரியப்பா அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை போட்டு விடுறாங்க. அதோட பத்மாவை வெளுத்து கட்டுறாங்க. நீ என்ன திருந்தவே இல்லையா? இந்த ஜென்மத்தில் சீனுவுக்கு மாயா தான் மனைவி, அதை புரிஞ்சிக்க. இப்போ சாரு சரவணன் திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ரகுராமே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அதோட நம்ம மாயா நிம்மதி அடைகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சோமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம தானா மாயாட்ட சொல்றாங்க. நலுங்கு வைக்க விஷயத்துலையும் நம்ம சீனு மாமாவை கூட்டிகிட்டு நலுங்கு வைக்காங்க. அத்தை இதெல்லாம் எனக்கு சரிப்பட மாதிரி தெரியலை. அக்கா என்னமோ தப்பாக இருக்குது. இந்த அதோட மாப்பிள்ளையை பாரு, அவர் பயந்து பயந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ தவறான கண்ணத்தோட பார்க்காத தானா, நீ சாதாரணமாக பாரு, அப்போ உனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஆனாலும் நம்ம மாயாவுக்கு ஏதோ இந்த சரவணன் நம்மகிட்ட மறைக்கிறான் அப்படின்னு நினச்சி சரவணனை தனியாக கூப்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ சொல்லிடுறாங்க, நான் பயந்து இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவை கடத்திட்டாங்க. இந்த லிங்கத்தோட ஆட்கள் அதான் புவனேஸ்வரியும் சேர்ந்து தான் எங்கள் அம்மாவை கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் அம்மாவை மீட்டு தரது என்னோட பொறுப்பு, உங்கள் கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு நம்ம மாயா அவங்க அம்மாவை சரவணனோட அம்மாவை மீட்கிறதுக்காக போகிறாங்க. தனாவை கூட்டிகிட்டு. அந்த நேரம் தனாவை ஒரு ரூமுக்குள்ளே வச்சு லிங்கத்தோட ஆட்கள் கதவையும் பூட்டிடுறாங்க. நம்ம மாயா மட்டும் சிங்கிளாக ஆயிட்டாங்க. மாயா இல்லாத இந்த நேரம் தான் கரெக்ட் அப்படின்னு லிங்கம் பித்தலாட்டத்தை அரங்கேற்றாருன்னே சொல்லலாங்க. அதாங்க அவர் மது பாட்டில் ஃபாரின் சரக்கெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சீனுவை என் மகளுக்கு கல்யாணம் மாப்பிள்ள நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கண்டாமா, இந்த மதுவை குடிங்க அப்படின்னு மதுவை ஊற்றி கொடுத்து நம்ம சீனுவை அப்படியே நிலைமையெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாத அவர் ஆக்கி விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சீனு இனி மாமாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், நமக்கு ஒன்றுமே புரியலையே, சரி நம்ம குடிச்சிட்டோம், இப்போ அமைதியாக போய் ரூமில் படுத்துடலாம், நம்மளால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ரூமுக்கு படுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த லிங்கம் ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணதுக்காண்டி மகளை ரூமுக்கு அனுப்பி வைக்காரு. மாயா இல்லை இந்த விஷய நேரத்தில் நீ மாயா சீனு ரூமுக்குள்ளே போய் இருந்துக்க, மாப்பிள்ளை சீனு வருவார், வந்தவுடன் அவரை கோழி அமுக்கிறது மாதிரி அமுக்கி கெட்டி பிடிக்க வச்சிரு. அதோட நான் சரவணோட அப்பாவை நான் வர வைப்பேன். அப்போ தான் நீங்கள் ஒன்றா இருக்கிற அவர் பார்த்து ஊரை கூட்டணும், அதான் ரகுராம எல்லாத்தையும் கூட்டணும். இப்போது சீனுவுக்கும் சாருவுக்கும் தவறான தொடர்பு இருந்து நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு நிரூபிக்கணும், கரெக்டாக இருக்கும். அப்போனா சாரு உனக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணத்தை போட்டு பெத்த பிள்ளைய இப்படி புத்திமதி சொல்லி அனுப்பி விட்ற ஒரு அப்பா தான் நம்ம லிங்கம்னு சொல்லலாங்க. அவரை அனுப்பி விட்றாரு. அதை கேட்டுக்கிட்டு நம்ம சாருவம் இதுதான் நம்ம சீனு மாமாவை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இதை விட்டோன்னா வேறு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு போய் இருக்காங்க. நம்ம சீனு இது தெரியாமல் போய் படுக்க போகலான்னு வர நேரம் மாயா தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாருவை அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான்
சரவணனோட அப்பாவை பார்த்து லிங்கம், டேய் இனி போ ரூமுக்கு, அங்கே என்ன நடக்கும்னு பார்த்து ஊரை கூட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்புகிறாங்க. நம்ம சரவணனோட அப்பா வந்து மாயா சீனு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே செம்ம அதிர்ச்சி. அங்கே வந்து சாரு கூட சீனுவும் கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அடடா, என் பையனுக்கு ஒரு ஒழுக்கமான பொண்ணை பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக மாறிட்டு இந்த பையன் என் பொண்ணை கெடுத்துட்டான் அப்படின்னு வந்து ஊரை கூட்டுறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு பத்மா, பார்வதி இவங்க எல்லாத்துக்கும் முகத்தில் சந்தோஷம் ஆடுது. நம்ம மாயா இல்லை. அப்போ தான் பார்த்தீங்களா, என் பையன் வந்து ஒரு ஒழுக்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா இந்த பொண்ணு போய் கெட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை கூட இருக்காரு, அதான் சீனு கூட அப்படின்னு வந்து சொல்லி ஊரே கூட்டியாச்சு. நம்ம ரகுராம் வராங்க. சீனு, நீ குடிபோதையில் இருக்க, இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை நீ வந்து மனசில் வச்சிருப்பன்னு தெரியாது, நீ இந்த குடும்ப மானத்தை கப்பலில் ஏற்றிட்ட அப்படின்னு வந்து சீனுவை பிடிச்சி அடித்து விழுக்கிறாங்க. என் பையன் அடி வாங்கட்டும், வாங்கினாலாவது எங்கள் அன்னை வந்து இனி சாருவை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டா, கண்டிப்பாக என் பையன் தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சீனு கையால் வந்து சாருவை கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு வந்து ஒரு கேவலமான ஐடியாவை போட்டுட்டு நம்ம பத்மாவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சீனு, ஐயையோ நான் வந்து மாயானி நினச்சி தான் வந்து சும்மா தான் இருந்தோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இவன் நிலைமையில் இல்லை, எனக்கும் சீனு மாமாவுக்கும் தப்பு நடந்தது உண்மைதான் அப்படின்னு வந்து சாருவே வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டது என் பொண்ணுக்கு சொல்லியா கொடுக்கணும், என் பொண்ணு நல்லா தான் நடிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல லிங்கமும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மாயா வந்து அங்கேருந்து மீட்டுட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம சரவணனோட அம்மாவை மீட்டுட்டு வந்துடுறாங்க. மீட்டு வந்து இங்கே கொண்டு சேர்த்துக்கிட்டு அது இதை பார்த்த உடனே லிங்கம் என்ன கொஞ்ச நேரம் இருந்தால் ரகுராம் சகலையே வாயிலிருந்து இந்த சாருவுக்கு வந்து கல்யாணம் பண்ணது சீனு தான் கல்யாணம் பண்ணோம், இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வந்து வேற போய் யாரும் இனி கல்யாணம் பண்ண மாட்டா, இனி சாருவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும், அதனால சீனு தான் தாலி கட்டணும்னு சொல்லதுக்கு முன்னாடியே சீனுவோட பொண்டாட்டி மாயா வந்து நின்றுட்டாலே இப்போ என்ன நடக்க போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல நேரம் தான் நம்ம மகாலிங்கத்தோட முகத்திரையை நம்ம மாயா வந்து கிழிச்சு தொங்க போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பார் பெரியப்பா, நீ வந்து தவறான தீர்ப்பை வழங்கிடாத, என்ன பாருங்க, இந்த இது சரவணனோட அம்மா இது இப்போ வந்து சாருவுக்கு கல்யாணம் பண்ண வந்து மாமியார் இவங்களை கடத்தி இந்த கல்யாணத்தை நிற்க வைக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து சீனு வந்து என்ன சாருவுக்கு மாப்பிள்ளையாக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சதி திட்டத்தை இந்த லிங்கம் புவனேஸ்வரி கூட சேர்ந்து தீட்டிருக்கான். இதை மீட்க தான் போனேன், அதுக்குள்ளே நம்ம சீனுவுக்கு இப்படி போதை வஸ்துவை வந்து கொடுத்து வந்து யாரும் இல்லாத நேரம் வந்து இப்படி குடிக்க வச்சு அவரை இப்படி ஆக்கி அதே நேரத்தில் வந்து சாருவை என் ரூமுக்கு போய் இருக்க சொல்லியிருக்காருன்னா இந்த புத்தி கிட்ட கேவலமான விஷயத்தை இந்த லிங்கம் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சிவாயும், ஆமாம் அண்ணே நீங்கள் நம்புங்க, நம்ம சீனு தப்பு பண்ணக்கூடிய ஆள் இல்லை, இந்த விஷயத்தை பண்ணணும்னா இது வந்து இந்த மகாலிங்கத்தோட வேலை தான் அப்படின்னு வந்து சிவா வந்து அடிக்க போகிறாரு. நம்ம ரகுராம், நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்போ தான் வேற என்னென்ன தீர்ப்பை சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து வேற எதாவது யோசிக்காருங்க, இனி நான் சாருக்கு கல்யாணம் இப்படியே நிற்கக்கூடாது, நம்ம குடும்ப சேர்ந்த பொண்ணு வாழாவட்டியாக இருக்கக்கூடாது, இனி யார் வந்து சீனு தப்பு பண்ணேன்னு சொன்ன பிறகு யார் வந்து கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் என்ன நம்ம தங்கச்சி இப்படி பேசானா கண்டிப்பாக இல்லை தப்பு இருக்குது, இவெல்லாம் சேர்ந்து தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மடி வந்து ஓங்கி பத்மாவை அடிக்கிறாங்க. என்னடி மனசில் நினச்சிக்கிட்ட, சொந்த பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இல்லை சாருவுக்கும் சரவணனுக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கும், இப்போது சீனு வந்து கல்யாணம் முடிஞ்சாச்சு, அதுக்கு மாயா தான் மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி இனி யார் இந்த சரவணை வந்து சாருவை கல்யாணம் பண்ண மாட்டாளா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம வந்து சரவணன்ட்ட மாயா வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஒத்துக்கிடுங்க, அங்கே தப்பு ஒன்றும் நடந்திருக்காது, ஆனால் இந்த வேணும்னு இந்த கும்பல் உங்கள் அம்மாவை கடத்திக்கிட்டு தான் இப்போ வந்து இந்த பிளானை போட்டு வந்து நம்ப வச்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மாயாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சரவணன் நான் சாருவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஏற்றுறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா பேரிடியாக இவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டோம், நம்ம வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு வந்து சாரு வந்து கரிகலங்கி நிற்கிறாங்கங்க. சரவணன் சாரு கழுத்தில் தாலியை கட்டுறாங்கங்க.